Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அடோ என் தம்பிகளே, என் நண்பர்களே, நான் ஒரு புது கேஜெட்டையே உருவாக்கி இருக்கேன்ப்பா. இங்க பாருங்க, ட்ரீ ரூட்ஸ். இந்த ரூட்ஸ் மேல நான் ஒரு ஸ்ப்ரே பண்ணா போதும், இதுக்கு எல்லாத்துக்குமே இன்ஸ்டன்டா உயிர் வந்துரும்பா. பரவாயில்லையே டாக்டர் ஜட்கா சார், இந்த கேஜெட் ரொம்ப வித்தியாசமா தான் சார் இருக்கு. ஆஹா, யோ சயின்டிஸ்ட், உண்மையிலே இது சூப்பரான மேட்டரா இருக்குதுயா. மும்பை சவுடையா சொல்றது கேள, எல்லாமே வலிக்குதா முடியா. மிச்சம் கொடுத்துருக்குதா, காப்பாத்துங்க, விட்டுறாதீங்க. ஆஹா, அது ஜோடி இருக்குது, காப்பாத்துறா, பாத்துரு. இத்தனோட இருந்துட்டு என் மீச மேல கைய வைக்கிறீங்களா? இந்த வாரம் இருக்க எங்க போறீங்க நானும் பாக்குறேன். அட மோட்டு, என் தம்பி, என் நண்பா, என் நோயாளிங்க மேல சத்தியம்ப்பா, நீ இந்த ஸ்ப்ரே அதுக்கு மேல பண்ணிடாதப்பா. ஏன் அப்படி சொல்ற? ஒருவேளை நீ இந்த ஸ்ப்ரேவை பூமியில அடிச்சிட்டனா அப்புறம் பூமியில இருக்க ரூட்ஸ்க்கெல்லாம் உயிர் வந்துருப்பா. ஆமா, விட்டா நீ என்னென்னவோ காதை அடிப்பியா? அது எப்படியா நடக்கும் சொல்லு தெளிவா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. தப்பிக்க பாக்குது பாருங்க. ஜெய் என்ன ஒண்ணுமே ஆகல, அதுக்குள்ள என்னென்னமோ சொல்லி என் காலை பிடிக்க இழுக்கும். நீங்க என்னென்னமோ பயன்படுத்திட்டீங்களே, ஒண்ணுமே நடக்கல, பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்படி எடுத்துட்டு போச்சுன்னா என்னால வாழ்க்கையில சமோசா சாப்பிட முடியாது. காப்பாத்துக்க ஏதாவது. நல்லது கெட்டது எல்லா சுச்சுவேஷன்லயும் உனக்கு சமோசா மட்டும் தான் கண்ணுக்கு தெரிய மாட்டா. என்னடா எங்கேயோ இருந்து வருதே. அட மோட்டு, என் தம்பி, என் நண்பா, இங்க பாருப்பா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ. மன்னிச்சிருக்க சயின்டிஸ்ட் ஐயா. கஜா ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ரூட்ஸ் நான் பார்த்ததே இல்லைங்கப்பா. இப்போ அது நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை ஆக போகுது. ஏதாவது பண்ணி காப்பாத்துக்கோப்பா. சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும்பா, இல்லனா இது இந்த நகரம் முழுக்க பரவிடும்பா. நல்ல வேலை பண்ண வேண்டிய போகிட்டு இப்ப உடனே சிங்கம் சாருக்கு போன் பண்றேன். ஹலோ சிங்கம் சார், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. Why fear when சிங்கம் is here? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. நான் இப்போ உடனே வரேன். ஏதோ வந்துகிட்டே இருக்கேன். ஐயோமா, யார் என்ன அடிச்சது? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு இன்ஸ்பெக்டர் அடிப்பீங்க? ஏய், பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கிறியா? தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து அடி. நீயா நானானு பாத்துடலாம். வாடா. ஐயோமா, என்ன இது? எஸ்கேப். போட்டு பத்துல காப்பாத்துங்க, ரூட்ஸ் என்ன துரத்திக்கிட்டு இருக்கு. யாருக்கிட்ட நம்ம உதவி கேட்டு போன் பண்ணமோ இப்ப அவருக்கே உதவி தேவைப்படுது. மோட்டோ, என்னடா பண்றது சார்? உங்களை நாங்க எப்படி இப்ப காப்பாத்த முடியும்? அங்க இருந்து எப்படியாவது எஸ்ஐ ஓடிடுங்க சார், உயிர் தான் முக்கியம். டக்குனு சூடா சமோசா குடுறா. ஓடி ஓடி ரொம்ப டயர்டா இருக்கா. சாப்பிட்டா தாண்டா கொஞ்சமாவது மூச்சோட முடியும். டீ கூட பொறுமையா போடுறா, சமோசா குடுறா. அட என்னப்பா பேசுற நீ? இப்பதானே ஒரு பிளேட் ஃபுல்லா சமோசா கொண்டு வந்து உன் பக்கத்துல வச்சேன், அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டியா? சமோசா வச்சியா? டேய், நான் ஒண்ணு கூட என் கண்ணுல பாக்கடா. குடுறா, ஒண்ணு சாப்பிட்டு போறேன்டா. அட போட்ட விடுங்க பங்கு மண்டையன், சீக்கிரமா சமோசா இன்னொரு பிளேட் கொடுங்க, அவன் பசி தாங்க மாட்டான். டேய், என் சமோசா பிளேட்ட குடு. டேய் பாத்துரு, இதாண்டா என் சமோசா பிளேட் ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்கு. கொடுக்க மாட்டேடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமோசாவை அது பிக்கப் பண்ண பரவாயில்ல, நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். என்னோட பேக், என்னோட பேக். கொள்ளக்காரங்கிட்ட கொள்ள அடிக்குதே. வர வர இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்ல. இது உடைச்சு சம்பாரிச்ச பணம், கஷ்டப்பட்டு திருடி சம்பாரிச்ச பணம் கொடுத்துரு.
நம்பர் 1 நம்பர் 2 என்ன காப்பாத்துக்கடா என்ன புடிச்சு கீழுங்க சிங்கம் சார் எங்க இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இது என்ன உக்கார புது ஸ்டைலா நாங்க இப்பதான் கண்டுபிடிச்சோம் ஏன்னா அதை நாங்க தான் தயார் பண்ணோம் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இது உனக்கும் தெரிஞ்சிடும் அத பத்தில எனக்கு ஒண்ணு தெரிய தேவையில்ல இப்ப நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சிங்கம் சார் நான் கொள்ளடிச்ச பணத்தை என்கிட்ட இருந்து யாரோ கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க வெயிட் முதல்ல நீ எனக்கு இத சொல்லு உன்னோட பேக் எங்க காணாம போச்சு சிங்கம் சார் எங்க பாஷ் கஷ்டப்பட்டு காலையில தான் ஒரு பேங்க கொள்ளடிச்சாரு நாங்க பேங்க்ல இருந்து கிளம்பிட்டு ரோட்ல இருந்து ஏதோ ஒண்ணு வந்து அந்த பேங்க பிடிக்கிட்டு போயிடுச்சு ஐயோ ஜான் உனக்கு வெக்கமா இல்ல பேங்க கொள்ளையடிக்கிறீங்க அப்புறம் அதே காசு திருட்டு போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்க வந்திருக்க முதல்ல நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன் அதுக்கப்புறம் அதை தேடுவேன் ஓய் கான்ஸ்டபிள் ஜான் அப்புறம் ஜான் ராக்களை தூக்கி உள்ள போடுங்க ஓகே சார் ஏ ஜான் உள்ள போ சரி என்ன ஜெயில போடுங்க ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க எதுக்காக இப்படி உக்காந்துட்டு இருக்கீங்க இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படி உட்கார்ந்து இருக்க போறீங்க என்ன இது இழுக்குது காசு பணம் துண்டு மணி எதுவுமே எனக்கு வேண்டாம் காப்பாத்துங்க நம்பர் 1 நம்பர் 2 ப்ளீஸ் ஹெல்ப் காப்பாத்துங்க இந்த ரூட்ஸ் நம்மளையே சேர்த்து பாதாளத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு போல இருக்கேப்பா என்ன பண்றது சும்மா இருப்பா சத்தம் போடாத கஜ கஜா நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் இங்க ஓடி போயிடலாம் பத்துல பசியில இருக்கும்போது என் மூளை வேலை செய்யறோம் தெரியாதடா டக்குனு ஏதாவது ஒன்று யோசிச்சு பிளான பண்ணி கூடா வேற வழியே இல்ல இந்த ரூட்ஸை நம்ம எப்படியாவது அடிச்சு காலி பண்ணியே ஆகணும்டா ஐடியா சொல்றேன் அப்புறம் எதுக்காகடா இப்படி லேட் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னோட ஃபேவரட் இலக்க தான் நீ அடைஞ்சிட்டே இல்ல என்னடா நான் சொல்றது சமோசாவை எடுத்து கொண்டாடு அப்புறம் எல்லாரையும் பந்தாடு ஓகே பத்துலு எங்க அந்த சமோசா கம் ஆன் நல்ல விஷயத்தை தள்ளி போட கூடாது நீ சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாட்டில் நிறைய இடத்துல சமோசாவே கிடைக்கல மாட்டோம் சமோசா சாப்பிட்டா உனக்கு புத்தி வேலை செய்யுது எது சாப்பிடு 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 வயிறு நிறைய சமோசா சாப்பிட்டாச்சுரா கொஞ்சம் டயர்டா இருக்கு தூங்கி எந்திரிச்சு வந்து ஃப்ரெஷ்ஷா சாண்டையா போடுவா என்ன சொல்ற தூங்க ஒரு கடத்த அடே இவ்வளவு சமோசாவையே நீ தூங்குறதுக்காகவா நாங்க குடித்தோம் சமோசா எல்லாம் செமிக்கிறதுக்குள்ள அவங்கள அடிச்சு தூள் பண்ண மாட்டோம் போ உன்னால முடியும் விட்டுறாத மாட்டோம் ஆனா அதுக்கு கூட எப்போ சாண்டையா போடுறது எனக்கு என்னடா தெரியும் சமோசா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஏகப்பட்ட பலம் வந்துடும் இல்ல அது ஊர் அறிஞ்ச விஷயம் தானே இப்போ ஏன்டா உனக்கு திரும்ப நான் சொல்லி கொடுக்கணும் பத்துலோ இப்போ பாடுறா என்னோட சாகசத்தை ஓஹோ இந்த புர்புரி நகர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு மாசம் விறகு தேவைப்படாது மோட்டோ வந்த வேலை முடிஞ்சது மோட்டோ பத்துலோ யாரையும் விட்டு வைக்கல வேணா சொல்றா திரும்பி உள்ள போய் ஒரு அட்டாக் பண்ணிட்டு வந்துடுறேன் அட தம்பி என் நண்பா ரூட்ஸோட கதை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுப்பா அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா என் பணம் என்னாச்சு எல்லாமே நான் கஷ்டப்பட்டு உழைச்சப்போ அது நீ உழைச்சு சம்பாதிச்ச காசு இல்ல அது புர்புரி நகர மக்கள் தன்னோட வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசு அந்த காசு உன்னாலதான் திருட்டு போயிருக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல முதல்ல நீதான் அதை திருடின அடுத்ததா ரூட்ஸ் அந்த காசை உங்கிட்ட திருடிச்சு சரியா சொன்னீங்க சார் முதல்ல இந்த தண்டனை கட்டானி தான் அந்த பேங்க்ல இருந்து ஆட்டையை போட்டது தூக்கிட்டு போங்க சார் ஜெயில போடுங்க சார் இவனை எல்லாரும் என்னடா சொல்ல வரீங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா நீ உள்ள போய் திரும்ப காசை கொண்டு வரணும்னு சொல்றேன்டா நான் போய் பூமிக்குள்ள காசு எடுத்துட்டு வரணுமா இல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு பணமே வேண்டாம் சிங்கம் சார் ப்ளீஸ்
ப்ளீஸ் என்ன ஜெயில தூக்கி போடுங்க. ஜெயில உன்னை போடுறேன். அதுக்கு முன்னாடி அந்த பேகை என்கிட்ட கூட. சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ரெடி? வேணா, எனக்கு எந்த பணமும் வேணாம். என்ன விட்டுடுங்க. என்ன மேல கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ஜிங்கம் சார் ப்ளீஸ் என்ன மேலே கூட்டிட்டு போங்க. நம்பர் 1 நம்பர் 2 என்ன காப்பாத்துக்கடா. அங்கேயே இருந்து நான் எப்படிடா மாம்பழத்தை சாப்பிடுவேன்? நீ எடுக்கிற முடிவெல்லாம் உனக்கு பாதகமா தான் யோ முடியுது. பாத்துரும் மாம்பழ சீசன் வந்துருச்சா என்ன சொல்றான்? அடே மோட்டோ, இது ஒரு பழமொழி தான்டா. நீ ஏன் ஃபீல் பண்ற? எப்பயுமே தப்பு பண்றவனுக்கு எப்படிடா நல்லது நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல வரேன்டா. இது கூட உனக்கு புரியலையா மோட்டோ? புரிஞ்சிச்சு. நீ சொல்றது சரிதான்டா பாத்துரும். கரெக்ட். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.